கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களாகிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் சுகத்தோடு கூட இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதன் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாவு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அருமையான உறுப்பு. நம்முடைய சரீரத்தில் நம்முடைய சுவையை அறிய, பேசுவதற்கு, இப்படி அநேக பிரயோஜனமான காரியங்களுக்கு நாவு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஒரு மனுஷன் அல்லது ஒரு சகோதரன், ஒரு சகோதரி தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற நாவை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை வைத்துதான் அவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஆக்கப்பூர்வமான காரியங்களை அல்லது நேர்மறையான காரியங்களை அவர்களுடைய நாவு பேசும் என்றால் அதன் பலனை அனுபவிப்பார்கள். எதிரிடையான காரியங்கள், மரணத்திற்கேதுவான காரியங்கள், தீமையான காரியங்களை அவர்கள் நாவு பேசிக்கொண்டிருக்கும் என்றால் அதன் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 2 கேட்டகரியில், இந்த 2 பிரிவில் நீங்கள் நாவை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அநேக நேரத்தில் மனிதன் தன்னுடைய பயத்தினால் நான் மரித்து போவேன், இனி என்னால் வாழ முடியாது, இனி எப்படி இந்த பூமியில் என்னால் வாழ்ந்திருக்க முடியும், இனி ஒருபோதும் என்னால் உயர முடியாது, இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியாது, மறுபடியும் நான் இதிலிருந்து தப்பிக்க முடியாது, நானும் என் குடும்பமும் வாழ்ந்திருக்க முடியாது என்று அவர்கள் எதிரிடையான காரியங்களை பேசுவார்களானால் என்ன பேசுகிறார்களோ அதன்படியே அவர்கள் வாழ்க்கையும் மாறுகிறது. ஆகவே இன்று இரவு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதை யோசிக்கும்போது அப்போஸ்தலராகிய யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும்போது, பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரைகள் எவ்வளோ பலம் நிறைந்த ஒரு விலங்கு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிற நாட்கள், காலங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பெரிய குதிரையை திருப்புவதற்கு அதன் கழுத்தை பிடித்தோ அல்லது அதன் சரீரத்தை பிடித்தோ திருப்புவதை காட்டிலும், இங்கே வசனம் சொல்லுகிறது, நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதை யாக்கோபு சொல்லுகிறார், அதன் வாயிலே கடிவாளம் போட்டு அந்த கடிவாளத்தினால் அதனுடைய முழு சரீரத்தையும் திருப்புகிறோம். ஸோ ஒரு சிறிய கடிவாளம் குதிரையின் முழு சரீரத்தையும் திருப்ப நமக்கு பயன்படுகிறது. அதே போல 4ஆம் வசனத்தில் 2வது
ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், மிக முக்கியமான ஒரு காரியம், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அவ்வளோ பெரிய கப்பல் கடும் காற்றானாலும் எதிர்காற்று வீசினாலும் திருப்ப முடியாத, விரும்புகிற இடத்தை போய் சேர முடியாத சூழ்நிலைகள் ஆனாலும் ஒரு சிறிய சுக்கானால் அது அந்த கப்பலுடைய கேப்டன் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த திசைக்கு நேரே திருப்பப்படுகிறது. இந்த 2 உதாரணங்களையும் எதற்காக சொல்லுகிறார் என்றால், குதிரையை கடிவாளம் கொண்டு முழு சரீரத்தையும் திருப்புவது போல, மகா பெரிய கப்பலை கடும் காற்றின் மத்தியிலே போக வேண்டிய திசையை நோக்கி திருப்புவது போல, நாவானது உங்கள் சரீரத்தின் சிறிய அவயவமாக இருந்தாலும் உங்கள் சரீரத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக திருப்பி ஆசீர்வாதத்தின் பாதைக்கும், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த ஸ்தலத்திற்கும், தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேரே, ஜீவனுக்கு நேரே உங்களை திருப்பவும் நிச்சயமாய் முடியும். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது ஏனோ தீராத வியாதி உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இவைகளில் எது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சகோதரனே, சகோதரியே, உங்கள் நாவை நீங்கள் பயன்படுத்துவதை வைத்து அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஐயோ, இனி என்னால் பிழைக்க முடியாது, இனி இந்த பிஸ்னஸில் என்னால் மறுபடியும் முதலீடுகளை கொடுத்து, முதலீடுகளை வைத்து என்னால் லாபம் சம்பாதிக்க முடியாது, என் எதிர்காலம் அழிந்து போகும் என்று நெகட்டிவாக, எதிர்மறையாக நீங்கள் நாவினால் பேசுவீர்களானால் நிச்சயமாய் அதன் பலனைத்தான் நாம் அனுபவிக்க நேரிடும். என்னை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாங்கள் சிறு பிள்ளையாக நானும் என் சகோதரியும் இருக்கிற காலத்தில் அதிகபட்சம் 2 அல்லது 3 வயது எனக்கு இருக்கலாம். அந்த வயது எனக்கு இருந்த அந்த சின்ன பருவத்தில் என் தகப்பனுக்கு மருத்துவர்கள் சொன்ன காரியம், இன்னும் 30 நாட்களுக்குள் நீங்கள் மரித்து போவீர்கள், 30வது நாள் உங்கள் ஜீவன் இந்த பூமியில் இருக்காது என்று மருத்துவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஸோ என்னுடைய தகப்பன் எங்கள் வீட்டின் கதவிலே ஒரு காலண்டரை வைத்து, அந்த காலண்டரின் ஒவ்வொரு பேப்பராக கிழிக்கும்போது தன்னுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டு வரும் என்றும், 2வது சாக்பீஸ், முன்னால் எல்லாம் ஸ்கூலில் பிளாக் போர்டில் எழுதுவதற்கு பயன்படுத்துகிற அந்த சாக்பீஸ் எடுத்து கதவில் எழுதுவார்கள். 30 நாட்கள், இன்னும் அடுத்த நாள் 29 நாட்கள், அடுத்த நாள் 28 நாட்கள், அடுத்த நாள் 27 நாட்கள் என்று ஒவ்வொரு நாட்களாக அதில் எழுதி கொண்டே வருவார்கள். யோசித்து பாருங்கள், நாங்கள் சின்ன வயது, நானும் என் சகோதரியும், எனக்கு 2 வயது இருக்கும் என்றால் என் சகோதரிக்கு ஒரு 5 வயது இருக்கும். அந்த காலகட்டத்தில் என் தாயை யோசித்து பாருங்கள். இப்படி இந்த சின்ன வயதில் எங்கள் இருவரையும் விட்டுவிட்டு எங்கள் தகப்பன் ஒருவேளை மரித்து போனால் எங்கள் எதிர்காலம் என்னவாக மாறி இருந்திருக்கும்? ஊழியத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள், மனிதர்களால் செய்யப்படுகிற அநேக செய்வினை கட்டுகள், இப்படி பல போராட்டங்களின் மத்தியிலே மருத்துவர்கள் சொன்ன காரியம், 30 நாளுக்குள் நீங்கள் மரித்து போவீர்கள். ஆனால் ஜெபத்தை அவர்கள் குறைக்கவே இல்லை. இந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்க 30 நாட்களில் மரித்து போகும்படி அல்ல, ஆண்டவர் அவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி 72 வயது வரைக்கும்
எங்கள் தகப்பனை ஆண்டவர் ஜீவனோடு வைத்தார். இது எதின் அடிப்படையில்? அவருடைய நாவின் அறிக்கையில். என கருமையான தேவ பிள்ளைகளை, நாங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்த நாட்களிலிருந்து நாங்கள் குடும்பமாய் எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்த அந்த காலங்கள் வரைக்கும் குடும்பமாய் அமர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். அந்த ஜெபத்தில் ஒரு பகுதி என்ன என்றாலே, எங்கள் தகப்பன் விசுவாச அறிக்கை செய்வார். நான் சுகமாய் இருக்கிறேன், நான் பலவீனன் அல்ல, என் கண்கள் நன்றாய் பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய இருதயம் நன்றாய் செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய நுரையீரல் நன்றாய் செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம், என் சரீரத்தின் அவயவங்கள் நன்றாய் செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று அத்தனை பலவீனமுடைய சரீரத்தை குறித்து அவர்கள் தங்கள் நாவினால் செய்த அறிக்கை, நாவினால் பேசின வார்த்தைகள் அவர்களை 72 வயது வரைக்கும் தேவன் பலன் தந்து சுகம் தந்து அவர்கள் ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணினார். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ராஜ்கோட்டில் குஜராத்தில் இருக்கிற எங்களுடைய மாமா அவர்கள் எங்கள் தகப்பனை அங்கே அழைத்து கொண்டு போய் அவர்கள் அறிந்த ஒரு பிரபலமான ஒரு மருத்துவரிடத்திலே ஃபுல் பாடி செக்கப் செய்து ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு மருத்துவர்களை சந்திக்க போகிறார்கள். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு இந்த மருத்துவர் கேட்கிறார், இப்படிப்பட்ட ரிப்போர்ட் இருக்கிற ஒரு மனிதன் உயிரோடு இப்பொழுது இருக்க மாட்டார், ஆனால் அவர் சொல்ல அந்த ரிப்போர்ட் உடைய மனிதர் எங்கள் தகப்பன் டாக்டர் முன்பாக அமர்ந்திருக்கிறார். இது எதில் நடந்தது என்று சொன்னால், ஒன்றே ஒன்று, நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தினதில். என கண்பான சகோதரனே சகோதரியே, மிக விசேஷமாய் வாலிப தம்பி தங்கச்சி, திருமணமான சகோதரன் சகோதரி, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் நிமித்தம் பிரச்சனை அல்லது மனைவி நிமித்தம் பிரச்சனை, சில நேரங்களில் பிள்ளைகள் நிமித்தம் பிரச்சனை, இவைகளை உங்கள் இருதயத்தில் கொண்டு போய் உங்கள் சரீரத்தில் உங்கள் சிந்தைகளில் அவைகளை நீங்கள் யோசித்து உங்கள் நாவினால் என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் வாழ்வதற்கு மரித்து போகலாம் என்று அநேக காரியங்களை உங்கள் நாவில் நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால், வேத வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஒரு காலமும் உங்கள் சகோதரனாய் இந்த இரவு உங்களோடு கூட பேசுகிறேன், ஒரு காலம் உங்கள் நாவை அழிவிற்கு பயன்படுத்தாதிருங்கள், அழிவிற்கு பயன்படுத்தாதிருங்கள். இந்த நாவு வல்லமை உள்ளது. நீங்கள் என்ன உச்சரிக்கிறீர்களோ அவைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதிலே 5ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, குதிரை எப்படியோ, குதிரைக்கு கடிவாளம் எப்படியோ, கப்பலுக்கு சுக்கான் எப்படியோ, அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். யார் இன்றைக்கு பெருமையானவைகளை பேசவில்லை? ஒரு குடும்பமாக இருந்தால் மருமகள் தன் தாய் தகப்பன் வீட்டின் பெருமைகளை பேசுவார், மாமியார் தன் வீட்டின் பெருமைகளை பேசுவார். இப்படி ஒருவருக்கொருவர் தங்கள் நாவை பயன்படுத்தி அவர்கள் பேசுகிற பெருமையின் வார்த்தைகளினாலேயே அந்த வீட்டின் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானக்கேடும் பிரச்சனைகளும் உண்டாகிறது. அவைகள் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நாவும் நெருப்புதான், நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. என கண்பான தேவ பிள்ளைகளை, நாவு பாருங்கள், நாவு ஒரு மனுஷனுடைய அவயவங்களில் சிறியதாய் இருந்தாலும் அந்த நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது.
அநேக நேரங்களில் உங்கள் அறியாமையில் யாராகிலும் உங்களை தவறானவைகளாக பேசினால், செய்யாத குற்றங்கள் உங்களை சுமத்தினால், நீங்கள் செய்யாதவைகளை மற்ற இடங்களில் அவர்கள் தூற்றி திரிவார்களானால், இன்று இரவு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே. யார் அப்படி பேசி திரிகிறார்களோ அவர்கள் நாவின் நிமித்தம் அவர்கள்தான் தங்கள் சரீரத்தை கரைப்படுத்துகிறார்களோ ஒழிய நீங்கள் கரைபட போவதில்லை. சில நேரங்களில் உங்களை சபித்திருக்கலாம், சில நேரங்களில் ஸ்தோத்திரம் உங்களை இல்லாத காரியங்களை குறித்து பேசி உங்களை வேதனையடைய செய்திருக்கலாம். ஏன் கெட்ட வார்த்தைகள் கூட உங்களை பேசி இருந்திருக்கலாம். இன்னைக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களுக்கல்ல அதன் பலன். யார் பேசினார்களோ அவர்கள்தான் அவர்கள் சரீரத்தை கரைப்படுத்துகிறார்கள். இதில் நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசினவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தவறு உங்கள் பட்சத்தில் இருக்குமானால் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஆகவே நாவு சிறிய அவயமாயிருந்தாலும் மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. நாவினால் வருகிற வார்த்தைகளினாலே தங்கள் வாழ்க்கையை அநேகர் அழித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்று இரவு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாவை கர்த்தர் எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக இந்த நாவை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சபித்திருக்கலாம். ஏன், சொந்த பெற்ற பிள்ளைகளை சபித்தவர்களும் இந்த பூமியில் உண்டு. பிள்ளைகள் செய்கிற சில தவறான காரியங்கள், பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகளை கடந்து போகும்போது பெற்ற பிள்ளைகளையே தாயும் தகப்பனும் சபிக்கிறார்கள். ஆனால் இன்று இரவு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், சபிப்பதற்கல்ல என் மகனே, என் மகளே, உனக்கு நாவை நான் தந்தது சபிப்பதற்கல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கே. இதற்கு ஒரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். எலிஷா மிகவும் வல்லமை நிறைந்த தீர்க்கன், எலியாவினுடைய சிஷ்யன். எலியாவிற்குள் இருந்த வல்லமை எலிஷாவிற்குள்ளே 2 மடங்கு அதிகமாயிருந்தது. இந்த எலிஷா பட்டணத்தை நோக்கி அவன் கடந்து வரும்போது பட்டணத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 23, 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2, 23 25 வரை வாசிக்கும் போது, சிறு பிள்ளைகள் கூடி அவனுடைய சரீரத்தின் அமைப்பை பார்த்து அவனை நிந்தித்தார்களாம். எப்படி சொல்லி தேவ மனுஷனை நிந்தித்தார்களாம்? மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்களாம். ஆகவே இந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிஷா திரும்பி பார்த்து அந்த பிள்ளைகளை சபித்தானாம். இவர் சபித்தவுடனே காட்டிற்குள்ளிருந்து 2 கரடிகள் தேசத்திற்குள் வந்து கிண்டலடித்த பிள்ளைகளில், பரியாசம் பண்ணின பிள்ளைகளில் 42 பேரை பீறி போட்டதாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவ மனுஷனுடைய நாவை பாருங்கள். கோபம் வரும்போது, சில நேரங்களில் தூஷிக்கப்படும் போது தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆவியில் நிறைந்து ஆலயங்களில் ஆண்டவரை ஆராதித்து அந்நிய பாஷைகளில் கர்த்தரோடு பேசுகிற நாவு, வல்லமையும் அற்புதமும் செய்கிற சக்தி உடைய மனிதனுடைய நாவு உருவாக்குவதற்கல்ல, அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை பரியாசம் செய்கிறவர்களாயிருந்தால், தம்பி தங்கச்சி, தேவனுடைய வார்த்தையை இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய செல்போனிலோ இல்லை தாய் தகப்பனின் செல்போனிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ நீங்கள் கண்டு கொண்டு இருக்கும்போது
இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் விழும்போது ஊழியர்களையோ மற்றவர்களையோ பரியாசம் பண்ணுகிற பழக்கம் உங்களுக்குள் இருந்தால் அதை தயவு செய்து உங்களை விட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பரியாசம் செய்கிறவன் அவர்களை பரியாசம் செய்யவில்லை, அவர்களை உண்டாக்கினவரை பரியாசம் செய்கிறார். நீங்கள் ஒரு மனிதனின் குறையாயிருக்கிற சரீரத்தின் குறைவை சொல்லி நீங்கள் பரியாசம் செய்வீர்களானால் நீங்கள் அவர்களை பரியாசம் செய்யவில்லை, அவர்களை உண்டாக்கின கர்த்தரை பரியாசம் செய்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, பரியாச உதடுகளை பரியாசம் செய்கிறவர்களை ஆண்டவர் விரும்புகிறதில்லை, அவர் அறிவுறுக்கிறார். ஆகையினால்தான் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராதிருங்கள். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு நாவை தந்திருப்பது ஆசீர்வதிப்பதற்கு, சபிப்பதற்கோ பரியாசம் செய்வதற்கோ இல்லை. ஆனால் தேவ மனிதன் எலிஷா அந்த சிறு பிள்ளைகள் தன்னை நிந்தித்ததை பார்த்தவுடன் அவர்களை சபித்தான். அது அவர்கள் வாழ்க்கையில் சாபமாக இழப்பாக முடிந்தது. அதே தேவ மனிதன் எலிஷா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போதே சீரிய ராஜ்யத்தின் படைத்தலைவனாயிருக்கிற நாகமான் சரீரம் முழுவதும் குஷ்டரோகம், ஒரு அடிமை பெண்ணிடத்தில் அவன் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டு, இப்படி தேவ மனிதன் இருக்கிறார், அவரை போய் என் எஜமான் பார்த்தால் இந்த வியாதியிலிருந்து அவர் இவனை சுகமாக்குவார் என்று சொல்ல இந்த வார்த்தையை கேட்டு தேவ மனிதனாகிய எலிஷாவை பார்க்கும்படி புறப்பட்டு போகிறார். ராஜாவிடத்தில் கடிதம் வாங்கி உத்தரவு வாங்கி புறப்பட்டு போகிறார். ஆனால் கவனியுங்கள், இந்த தேவ மனிதனாகிய தீர்க்கனாகிய எலிஷா நாகமானை தன் கண்களால் பார்க்கவே இல்லை. தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், வருகிறவனை போய் யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழும்பச் சொல்லு, அல்லது ஸ்நானம் பண்ண சொல்லு, அவன் சுத்தமாவான். பார்க்கவே இல்லை. இப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு இணங்கி நாகமான் போய் யோர்தானில் 7 முறை மூழ்கி எழும்பும்போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறிற்று. இந்த 2 சம்பவத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது ஒரே தேவ மனிதன், அந்த ஒரே தேவ மனிதனின் ஒரே நாவு. நீங்கள் யார்? நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் நாவை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? எலிஷா தீர்க்கதரிசி பயன்படுத்தினதை நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் தீர்க்கர்களில் பெரியவரும் நமக்கு இருக்கிற மகா பிரதான ஆசாரியனுமாகிய இயேசு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் மிக 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 அருமையாய் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரே பதிலை தருகிறார். என் பிள்ளைகளே, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சபிக்கிறவர்களை சபிக்கத்தானே செய்ய வேண்டும். அவர்கள் 1 மடங்கு சபித்தால் நான் 10 மடங்கு சபிப்பேன். அப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் சபித்தால் உங்கள் சரீரம் கரைப்பட்டதாக மாறிவிடும். நீங்கள் தான் சபிக்கப்பட்டு போவீர்கள். சபிக்கிறவர்களை சபிப்பதற்கல்ல, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதற்கே இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஐயா, இயேசுவுக்கு என்ன தெரியும் ஏன் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை விடையா உங்களை நிந்திச்சிட்டாங்க? பிதாவின் ஒரே செல்லக்குமாரனாகி இயேசு சகல அதிகாரமும் உடையவராய் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எத்தனை சாபம்! பிறப்பை குறித்து நிந்தித்தார்கள், அவர் வாழ்க்கையை குறித்து நிந்தித்தார்கள். ஏன் இன்னும் இந்த பூமியில் ஒரு கூட்ட ஜனம் இல்லாத காரியங்களை சொல்லி இன்றும் இயேசுவை நிந்தித்து கொண்டுதான் இருக்கிறது.
எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் சிலுவையில் தன்னை அறைந்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பரிசுத்தவான் நிந்தித்திருந்தால் பரவாயில்லை, சிலுவையில் 2 பக்கமும் அறைந்த கல்வர்களில் ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானால் உம்மையும் ரட்சியும் என்னையும் ரட்சியும் என்று சொன்னான். என்ன நிந்தனை, சரீரம் முழுவதும் வேதனை. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் ஒருவரையும் சபிக்கவில்லை. நன்றாய் கவனியுங்கள், அவர் ஒருவரையும் சபிக்கவில்லை. மாறாக ஒன்று செய்தார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் பாருங்கள், இப்படி சபிக்காமல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்த இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக உயர்த்தி வைத்தார். அவர் நாமம் அல்லாமல் ஒருவரும் இந்த பூமியில் ரட்சிக்கப்பட முடியாது. அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், நிந்தித்தவர்கள், காட்டி கொடுத்தவர்கள், கன்னத்தில் அறைந்தவர்கள், அவர் வஸ்திரத்தை கழட்டி தங்கள் பேரில் சீட்டு போட்டவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இயேசுவின் நாமம் அல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கவே முடியாது. என கண்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த நாவை சபிப்பதற்கு பயன்படுத்தாதிருங்கள், ஆசீர்வதிப்பதற்கு பயன்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன். இனி உங்கள் நாவுகள் ஆசீர்வதிக்கிற நாவுகளாயிருக்கட்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். கோபத்திலோ வெறுப்பிலோ கேட்கக்கூடாததை பொறுத்து கொள்ள முடியாத நிலைமையில் உங்கள் நாவை தவறாக பயன்படுத்தி இருந்தால், இன்னொரு பக்கத்தில் உங்கள் வாழ்க்கையை நினைத்து புலம்பி, குறைவுகளை புலம்பி உங்கள் நாவுகளை நீங்கள் அழிவுக்கு நேரே பயன்படுத்தி இருந்தால், தயவு செய்து சகோதரிகள், வீட்டில் உங்கள் நாவை கவனமாக பயன்படுத்துங்கள். உங்கள் நாவு உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படட்டும். ஜெபிப்போமா? இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், என் நாவு இனி சபிப்பதற்கல்ல, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படும். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அறியாமையினால் யோசிக்காமல் இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த அருமையான சரீரத்தின் அவயவமாகிய நாவை அழிவிற்கு பயன்படுத்தி இருந்தால், இன்று முதல் கேட்ட வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து இனி அந்த நாவு ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு, ஆசீர்வாதமான காரியங்களுக்கு, ஜீவன் உண்டாக்கப்படுகிற காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக. யார் யார் இப்பொழுது ஒப்பு கொடுத்து இனி ஆசீர்வாதமான வார்த்தைகள் மாத்திரம்தான் என் நாவில் பயன்படுத்தப்படும் என்று உம்மோடு உடன்படிக்கை செய்கிறார்களோ, இப்பொழுதே இதுவரைக்கும் அவர்கள் வாயின் நிமித்தம், நாவின் நிமித்தம், அவர்கள் பேசின வார்த்தைகளின் நிமித்தம் தீமைகள் உண்டாயிருந்தால், சாபங்கள் உண்டாயிருந்தால், இப்பொழுதே அவைகள் மறைந்து போகட்டும். அவர்கள் சரீரம் கரைப்பட்டு இருந்தால் இப்பொழுது அந்த கரைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்களாக்கி உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக. ஒவ்வொருவருடைய குடும்பமும் வாழ்ந்திருக்கட்டும். இனி பலவீனங்களோ, நெருக்கங்களோ, பாடுகளோ, நிந்தைகளோ, அவமானங்களோ தங்கள் வாழ்க்கையில் கடந்து போகும்போது, தகப்பனே, நாவை பயன்படுத்தி சபிப்பதற்கல்ல, ஆசீர்வதித்து இவர்களும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். பலனை தாரும். ஆமென், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் நாவை பயன்படுத்தி ஆசீர்வாதங்களை அனுபவித்து இந்த பூமியில் அநேகருக்கு சாட்சியாக வாழட்டும். உம்மை போல எதிரிகளையும் தன்னை காயப்படுத்துகிறவர்களையும் மன்னித்து ஆசீர்வதிக்கிற, அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் தாரும்.
ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருதயத்தில் இப்பொழுதே தேவன் சமாதானத்தை தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.